அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர் அப்படின்னு என்ன அர்த்தங்க? பொருட்பொருளார் அப்படின்னு சொன்னால் பொருள் ஒன்றையே பொருளாக கொள்ளக்கூடியவர்கள். எப்போ பார்த்தாலும் பணம் 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 அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகின்ற விலை மகளிர். சரிங்களா? விலை மகளிர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அந்த பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்க விலை மகளிர். பொருட்பொருளார் அப்படின்னு சொல்லார். புன்னலம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தருகின்ற இன்பம் புன்னலம் அப்படின்னு சொல்றாரு. இழிவான இன்பம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். தோயார் அப்படின்னு சொன்னால் அதை விரும்ப மாட்டாங்க, தீண்ட மாட்டாங்க. சரிங்களா? அதாவது பொருள் மட்டுமே குறியாக இருக்கக்கூடிய அந்த பாலியல் தொழிலாளர்கள் தரக்கூடிய அந்த இன்பத்தை விரும்ப மாட்டாங்க. யார் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. அருட்பொருள் அப்படின்னு சொன்னால் நல்ல பொருள். அருள் அப்படின்னு சொன்னால் தெரியும், இறைவனுடைய அருள். ஒரு நல்ல அருள் என்கின்ற ஒரு நிலை. ஆயும் அறிவினவர் அப்படின்னு சொன்னால் அந்த அறிவு உடையவங்க, நல்ல வாழ்க்கையில் செம்மையாக வாழணும், நன்மையாக வாழணும், அறத்தோடு வாழணும்னு நினைக்கக்கூடிய அறிவுடையவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களாம், அந்த பொது மகளிர் தருகின்ற இழிவான இன்பத்தை நாட மாட்டார்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.